வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது விஜய் ஆண்டனி நடிச்சு வெளியாயிருக்கிற மார்கன் படத்தோட விமர்சனம். படத்துல இவர் கூட அஜய் திஷான், மகாநதி சங்கர் மேலும் பலரும் நடிச்சிருக்காங்க. இசை விஜய் ஆண்டனி, இயக்கம் லியோ ஜான் பால். மார்கன் படம் ஒரு வகையான சூப்பர் நேச்சுரல் கிரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். வித்தியாசமான முறையில் கொலைகள், ட்ரக்ஸு அப்படி இப்படின்னு கிரைமோட கூட சித்தர்கள், அமானுஷ்யமான சித்து வேலைகள் அப்படின்னு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸையும் கலந்து கொடுத்துருக்காரு டைரக்ட். படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மேலே பார்க்கலாம். கதைன்னு பார்த்தா ஒரு நார்மலான கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் பாணியில தான் ஆரம்பிக்குது. சென்னையில் வித்தியாசமான முறையில் ஒரு கொலை நடக்குது. அதே பாணியில் கொலையாகி தன் சொந்த மகளையே பறித்த மும்பை போலீஸ் ஏடிஜிபி த்ரூவ் பாத்திரத்தில் விஜய் ஆண்டனி நடிச்சிருக்காரு. அன்அஃபிஷியலாக சென்னைக்கு வந்து இந்த கேஸை அவரே விசாரிக்கிறாரு. சந்தேக வலையில தமிழ் அறிவு அப்படின்னு ஒரு ஸ்விம்மர் மாட்டுறாரு. அஜய் திஷான் தான் இந்த பாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அவரை பிடிச்சி விசாரிக்க பல நம்ப முடியாத விஷயங்கள்லாம் நடக்குது. கேஸும் கொஞ்சம் கொஞ்சமா மேல நகர ஆரம்பிக்குது. இதுக்குள்ள மேலும் சில கொலைகள்லாம் நடக்குது. கடைசியா யார் கொலையாளி, ஏன் கொலை செஞ்சாங்க, இதுக்கான விடை தான் மார்கன் படத்தோட மீதி கதை. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கதைக்களம் ரெகுலரான கிரைம் த்ரில்லர் மாதிரி இருந்தாலும் இதுல வர தமிழ் அறிவோட பாத்திர படைப்பு, கூடவே வர அந்த சித்தர், சித்து வேலைகள், இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் கதைக்கு ஒரு வித்தியாசத்தையும் விறுவிறுப்பையும் கொடுக்குது. என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு ஆர்வத்தை நமக்குள்ள ஏற்படுத்துது. அதே மாதிரி விஜய் ஆண்டனியோட பாத்திர படைப்பும், அவர் வந்து ஹீரோ தடாலடியா எல்லாத்தையும் தனியாவே செஞ்சிருவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம தமிழர்வை நம்பித்தான் அவர் செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி காட்சி அமைப்புகள் கதையை நல்லாவே ரியலிஸ்டிக்கா ஆக்கியிருக்கு. டைரக்டருக்கும் விஜய் ஆண்டனிக்கும் பெரிய பாராட்டுகள். இதே மாதிரி திரைக்கதை ரொம்பவே விறுவிறுப்பா, வீணான காட்சிகள்லாம் இல்லாம கச்சிதமா ஓடுது. டைரக்டர் ஒரு தேர்ந்த எடிட்டர் அப்படிங்கிறதுனால இது ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நடிப்புன்னு பார்த்தா எனக்கு முதல்ல சொல்ல தோன்றது, எனக்கு ரொம்பவே பிடிச்சது தமிழறிவு பாத்திரத்துல நடிச்ச அஜய் திஷான் தான். ரொம்பவே அழகான, அலட்டலே இல்லாம நேச்சுரலான ஒரு நடிப்பு இவரோடது. இந்த பாத்திரம் ரொம்பவே நல்லா எழுதப்பட்ட ஒரு பாத்திரம். பலவிதமான எமோஷனல் காட்சிகள்லாம் உண்டு. அதை எல்லாம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லாவே நடிச்சு கொடுத்துருக்காரு அஜய் திஷான். தமிழ் படங்கள்ல இவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதே மாதிரி விஜய் ஆண்டனியும் ரொம்பவே அமைதியா, நீட்டா தன்னுடைய பாத்திரத்தை புரிஞ்சு நடிச்சு கொடுத்துருக்காரு. மற்றபடி கூட நடிச்ச எல்லாருமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இசை, பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதெல்லாமே நல்லாவே போட்டிருந்தாரு விஜய் ஆண்டனி. கதைக்கு நல்ல மூடை செட் பண்ணி விறுவிறுப்பாக கொண்டு போறதுக்கு இது ரொம்பவே உதவியா இருந்தது. மற்றபடி செட்ஸு, காஸ்டியூம், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ரொம்பவே நல்லா வந்துருந்தது. அப்போ இந்த படத்துல குறைகளே இல்லையா அப்படின்னா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறை இதோடைய கிளைமேக்ஸ் தான். 2 மணி நேரத்துக்கு மேல ஓடுற ஒரு படத்துல ஒரு 5 நிமிஷம் கூட வில்லனை ரிவீல் பண்றதுல இவங்க செலவழிக்கவே இல்லை. சட்டுன்னு படத்தை முடிச்சு ஏன் வில்லன் வந்து கொலைகள் எல்லாம் செஞ்சாரு அப்படின்ற அந்த மோட்டிவை எண்ட் கிரெடிட்ஸோட சேர்த்து காட்டின விதம் எனக்கு கொஞ்சம் கூட சரியாவே படலை. கொலைகளுக்கான காரணம் அப்படின்னு இவங்க சொல்றது ரொம்பவே சீரியஸான ஒரு விஷயம். அப்படின்னும் பொழுது ஏதோ பேக்ரவுண்ட்ல அதை இவங்க காட்டினது இன்னுமே அந்த விஷயத்தோட இம்பார்ட்டன்ஸை இவங்களே குறைச்சிட்டா மாதிரி தான் எனக்கு பட்டுது. நல்ல பில்டப்போட அது வரைக்கும் நல்லா வந்த ஒரு கதையை இப்படி சட்டுன்னு இவங்க பாதியில முடிச்சது ஒரு பெரிய குறையா தான் நான் நினைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் எடுத்து இதை ரொம்பவே அழகா சொல்லியிருக்கலாம். ஆனா ஓவரா கத்திரி போட்டு கதையோட ஒரு முக்கிய பாகத்தை எடிட்டர் வெட்டிட்டாரு அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு பெரிய பிளண்டர் தான். அதே மாதிரி அந்த ஆமை எல்லாம் ஓகே. ஆனா அந்த ஆந்தையோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? அதே மாதிரி இந்த சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் சரியாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணாம பாதியிலேயே விட்டா மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இதுவும் ஒரு பெரிய குறை தான். அதே மாதிரி படத்துடைய சிஜிஐ, விஎஃப்எக்ஸ் சில சில காட்சிகள்லாம் இருக்கு. அதுவே ரொம்பவே சுமாராக தான் வந்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். இப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டா, மார்கன் ரொம்பவே நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு படம்.
ஓவரா கத்திரி போட்டு ஒரு பெரிய முக்கியமான பாகத்தையே வெட்டிட்டதுனால, இந்த படத்துடைய ஓவரால் குவாலிட்டியே ரொம்ப குறைஞ்சிட்டதா நான் நினைக்கிறேன். கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்க்கறதுக்கு படம் நல்லா தான் இருக்கும். அது போரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தாராளமா குடும்பத்தோட போய் இந்த படத்த நீங்க பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதிலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.